ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு நம்ம எல்லாம் ஊட்டியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அது மலை பிரதேசம், கூடவே அது பயங்கரமான கூலிங்கான இடம். அந்த இடத்துல நிறையவே சுற்றி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் ஷாக் ஆகிற அளவுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த ஊட்டியில் நிறைய பயங்கரமான அமானுஷங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? கண்டிப்பா கிடையாதுங்க. இன்னைக்கான வீடியோ சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர். இந்த நபருக்கு நடந்த அமானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நைட் டைம்ல ஊட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? பைக்லயோ கார்லயோ பஸ்லயோ போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப பயங்கரமா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கவர்மெண்ட் பஸ்ஸோட டிரைவர். இவருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதே மாதிரி கவர்மெண்டோட ஸ்டாஃப் தாங்க. ஆனால் அவர் கண்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த டைம் நவம்பர் மாதம் ஊட்டியோட கடைசி பஸ்ஸை கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமும் மணியும் தான் எடுக்கிறாங்க. இந்த சுந்தரம் அவரோட டியூட்டியான டிரைவர் சீட்டில் உட்காந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா மணி அவரோட டியூட்டியான அந்த டிக்கெட் கொடுக்குற வேலையை பார்க்குறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த 10 பேர்த்துக்குமே சீட்டு எல்லாம் அந்த டிக்கெட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த நபர் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு சிங்கிள் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து உட்காந்துட்டாராம் மணி. பஸ்ஸும் மேட்டுப்பாளையத்தை கடந்தாச்சு. அந்த பக்கம் ஊட்டியை நோக்கி பஸ் போய்கிட்டு இருந்திருக்கு அந்த மலைப்பாதையில. அப்போ சுந்தரம் இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காருங்க மணிக்கிட்ட. என்னப்பா இந்த மாசம் வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பனி பெய்யுது, நம்ம என்ன பண்ணினாலுமே குளிர தாங்கவே முடியலையே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ சைட்ல உள்ள அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா மணி கொடுத்துருக்காரு. அப்போ டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல அந்த விண்டோலாம் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க மணியும் ஓரளவுக்கு ஜன்னல்கள்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காரு. அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே 2 பேருமே பஸ்ஸு போயிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ சுந்தரம் மணி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி என்ன சொல்றாருன்னா, பா இந்த பயங்கரமான பனியில உனக்கு எப்படிதான் கண்ணு தெரியுது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ ஃபுல்லா பாதையே தெரியாத அளவுக்கு பயங்கரமான பனியா இருந்திருக்குங்க. இவங்களோட அந்த பஸ்ஸோட அந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த ஹெட்லைட் வெளிச்சம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பஸ் எங்கேயுமே நகரவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா இருட்டா இருந்திருக்கு. அதாவது அந்த பனிகளாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுதானே நம்மளோட வேலையே அப்படின்னும் போது நம்ம ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு கரெக்டாக அந்த வளைவுகள்லாம் ஒன்று ஒன்றா அந்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஏறி வந்தாச்சுங்க. சரியா 14வது வளைவு வளையும் போது மணி கொஞ்சம் அப்படியே கண்ணா சர்ற மாதிரி அசந்துட்டாராங்க. சுந்தரம் மட்டும்தான் பஸ் ஓட்டிட்டு வராரு. அப்போ அந்த வளைவுல பாதி வளைஞ்சாச்சுங்க. சடன் பிரேக் போட்டுட்டாருங்க. இந்த பிரேக் போட்டதுல பஸ்ஸில் உள்ள எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. சுந்தரம் என்னப்பா இது இப்படி சடன் பிரேக் போட்டுச்சு, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு மணி கோபமா கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது சுந்தரம் பேந்த முழிச்சிட்டு இருக்காருங்க. பயங்கரமா பயந்து போய் நடுக்கத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. பனி காரணமா தான் இப்படி நடுங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். மணியும் அதை தான் நினைச்சாரு. ஆனா அது கிடையாதுங்க. பஸ்ல உள்ள மற்ற பயணிகள் எல்லாம் முழிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களும் என்ன பஸ் டிரைவரை இப்படி பிரேக்கை போட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சுந்தரம் அங்க முன்னாடி பாரு அப்படின்னு மணியை ஒரு இடத்த பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அந்த வளைவுல பஸ்ல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு ரொம்ப காஸ்ட்லியான சாரீ கட்டியிருக்கு, பட்டுப்படவை தான் கட்டியிருக்கு. ஆனா அந்த பொண்ணு ஏதோ கையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சம்திங் ஏதோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை 2 பேருமே பார்க்கும்போது, என்ன இந்த பொண்ணு பைத்தியமா நடு ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, சுத்தி முத்தி பார்க்கும்போது எந்த ஒரு வண்டியுமே இல்லையே, இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருப்பா அப்படின்னு எல்லாம் மணிக்கு கோவம். அப்போ இங்க சுந்தரமும் அந்த பொண்ணு நகர்ந்து போவாங்க அப்படின்னு பயத்தோடைய ஹாரனையும் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆப்போசிட் சைட்ல திரும்பி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பொண்ணு தலை கீழே குனிஞ்சிட்டு சாப்பிடுறாங்க. அந்த எதையோ அள்ளி நல்லா சாப்பிடும்போது அந்த சத்தம் பஸ்ஸுக்கு உள்ள வரைக்கும் கேட்டிருக்குங்க. ஒரு 10 அடி தூரத்துல இருந்து சாப்பிட்டா அவ்வளவு தூரம் கேட்குமா? பஸ்ஸுக்கு உள்ள இருக்கிற எல்லா பயணிகளுக்கும் சரிங்க, டிரைவர் கண்டக்டர் எல்லாருக்குமே கேட்டிருக்கு. அது ஒரு வித்தியாச சவுண்டா இருந்திருக்கு. சம்திங் இந்த பச்சை கறியை கடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சத்தங்கள்லாம் கேட்டு இருந்திருக்குங்க. இப்போ மணி என்ன பண்றாருன்னா, சுந்தரம் நீ ஹார் நல்லா அடிக்காத, அந்த பொண்ணு தான் திரும்ப மாட்டால, நான் இறங்கி போய் பாக்குறேன் அப்படின்னு மணி கீழே இறங்கினாராங்க. இறங்கி அந்த பஸ்ஸை விட்டு படி எல்லாம் விட்டு 2 அடி எடுத்து வச்சுட்டாரு. 3வது அடி எடுத்து வைக்கும்போது
பயங்கரமான ஒரு சத்தமா இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு எதையோ வச்சு வாய்க்குள்ள திணிச்சு பயங்கரமா இழுத்து கட்டிக்கிற மாதிரி அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுருச்சு. கேட்டதும் மணி என்ன பண்ணாராம், அந்த பொண்ணு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிருக்காரு. அப்போ அந்த பொண்ணுக்கும் மணிக்கும் 4 அடி டிஸ்டன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, டேய் மணி, சீக்கிரம் வந்து பஸ்ல ஏறு, சீக்கிரமா வந்துரு, அங்க போகாத, சீக்கிரமா அப்படின்னு பதறாருங்க. அப்போ மணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா அப்படின்னு பஸ்ஸை பார்த்தபடியே கையை மட்டும் அந்த பொண்ணு பக்கமா நீட்டிருக்காங்க. அப்போ சுந்தரம் வந்து அந்த பொண்ணை பார்த்தாராம். அந்த பொண்ணு அந்த கை போகவே நிமிந்து பார்த்துருக்கு. பார்த்த பொண்ணு முகத்தையும் திருப்பியிருக்கு. திருப்புனா அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்த்தா ரணக்கொடூரமா இருந்திருக்குங்க. ஃபுல்லா சாரி எல்லாம் ரத்தமா இருக்கு. கூட போய் முகமும் வாயில இருந்து ரத்தம் ஊத்துற மாதிரி இருக்கு. அந்த பச்சை கறி சாப்பிடுச்சு பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு விலங்கு பிடிச்சி கடிச்சு இழுக்கிற மாதிரி அந்த ரத்தங்கள் எல்லாம் வாயெல்லாம் ஊத்திட்டு இருக்கு. இதை பார்த்த சுந்தரம், டேய் அவங்க திரும்பி பார்க்காத, சீக்கிரமா வந்துரு அப்படின்னு பஸ்ல இருந்து கத்திருக்காருங்க. அப்போ மணி என்ன பண்றாருன்னா, டேய் நான் ஏன் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு மணி திரும்பி பார்த்தாராம். பார்த்த அடுத்த செகண்ட் மணி அள்ளு விட்டுட்டாருங்க. அதே இடத்துல யூரினே போற மாதிரியான ஃபீல் வந்துருச்சாம். அந்த அளவுக்கு அந்த உருவம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. கூடவே அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு ஆளோட கை மாதிரி இருந்துச்சாங்க. அந்த பச்சை கறியை தான் பிடிச்சி அந்த உருவம் இழுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த 2 பேரும் நடுங்கி போயிட்டாங்க. மணியால ஒரு அடி கூட அந்த பக்கம் நகரவே முடியல. ஆனா பயந்துட்டாரு. வேகமா ஓடி போய் பஸ் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவரால நகரவே முடியல. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டே, சீக்கிரம் வந்து பஸ் ஏறுறான்னு சுந்தரம் கத்திட்டே இருக்காருங்க. இவர் கத்த அந்த உருவம் மணி நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த மணியை பார்த்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிருக்கு. 4 காலில் நடந்து போனா எப்படி இருக்கும், சிலந்தி பூச்சி நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்து போற மாதிரி இருக்குங்க. சைட்ல அந்த தடுப்பு சுவர்கள்லாம் சின்னதா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுவர் பக்கமா போயிருக்கு. போன உருவம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா வெளியேர்னு உருவமா இருக்குங்க. மணியா வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. அவரால் ஆட முடியல, அசைய முடியல. அங்க இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சிருக்குங்க. குதிச்சா அந்த கீழே குதிச்சா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தம் நல்லா கேட்டிருக்கு. ஆனா அந்த உருவம் குதிச்ச மாதிரி இல்லை, பறந்த மாதிரி இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்த மணி காய்ச்சலே வர மாதிரி ஆயிடுச்சாங்க. ஃபுல்லா ஒட்டம்பெல்லாம் அந்த ஊட்டி குளிர்லையும் வேர்க்கிற மாதிரியா ஃபீல் வந்திருக்கு. அங்கங்க வேர்த்துருச்சு. அடுத்து வேகமா மணி அதுக்கப்புறமா தான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடுனவர் பஸ்ஸையும் ஏறிட்டார். ஏறினதுக்கு அப்புறமா, டே சுந்தரம் சீக்கிரமா எடியா பஸ்ஸை, சீக்கிரமா எடியா அப்படின்னு இவர் என்ன பேசுறானே தெரியாம மரியாதை கூட கொடுக்காம அப்படி பேசினாராங்க. அந்த சுந்தரமும் அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும், அந்த உருவத்தை வேற பார்த்துட்டாங்க இல்லையா, அது ஆன்மா அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. பஸ்ல உள்ள பயணிகளும் ஒரு சிலர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ் டிரைவர் எடியா சீக்கிரம் அப்படின்னு அங்கிருந்து சத்தம் போடுறாங்க. இங்க மணியும் சத்தம் போடுறாரு. வேகமா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணா அவங்களோட துரதிருஷ்டமோ என்னமோ அந்த பஸ் ஸ்டார்ட்டே ஆகலை, ஆஃப் ஆயிடுச்சு. அந்த வளைவில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக கபோர்னு இருட்டாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கே ஆல்ரெடி அந்த பஸ்ஸோட ஹெட்லைட் வெளிச்சம் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே இவங்க பஸ்ஸில் உள்ளவங்கெல்லாம் பதறி அடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா கத்துறாங்க. ஆனால் சுந்தரத்தால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா அங்கே பயணிகளே அவங்களோட செல்லோட டார்ச்சே, அதுக்கப்புறம் டிரைவரோட செல்லு டார்ச்சே எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி 1:45 ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வளைவு தாண்டியாச்சு இல்லையா, அந்த 14வது வளைவை இப்போ தாண்டிட்டாங்க. தாண்டினதுக்கப்புறம் 15வது வளைவு வளையணும் இல்லையா, அந்த வளைவை பார்க்கும் போதே சுந்தரத்துக்கு பயமா இருந்திருக்குங்க. போன வளைவு மாதிரி இப்போ இங்கே ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துருக்காரு. ஆனா அந்த வளைவுல எதுவுமே இல்லை. அப்பாடா அது அந்த வளைவோட போயிடுச்சு போல, இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நார்மலா பஸ்ஸை ஓட்டிருக்காரு. அடுத்த வளைவு வளையும் போது நடு ரோட்ல கையை 2 விரிச்சு பஸ்ஸை குறுக்காட்டுற மாதிரி அதே உருவம், காஸ்ட்லியான சாரி கட்டணும் அதே உருவம், வாயெல்லாம் ரத்தத்தோட அப்படியே ரத்தம் சொட்டவே உடம்பு ஃபுல்லா அங்கங்க ரத்தத்தோடையும் வந்து பஸ்ஸை குறுக்காட்டி நின்றுருக்கு. நான் அங்கதான் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் அங்கதான் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு வெளியே நின்றுதான் பேசுது. ஆனா பஸ்ஸுக்கு உள்ள இருந்து பேசணும் எப்படி இருக்கும்
அந்த மாதிரி இருந்திருக்குங்க. சுந்தரத்துக்கு காதெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு குரல் நம்ம கேட்டதே இல்லையே, இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சுந்தரம் என்ன பண்றாராம், பஸ்ஸை எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நிக்கிற அந்த இடத்த விட்டு தள்ளி ஓவர்டேக் பண்ணி போலாம் அப்படின்னு அந்த வளைவை தாண்டிட்டாருங்க. தாண்டினதுக்கு அப்புறமா அப்பாடா எப்படியோ தாண்டி வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இந்த சைடு மிரர் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா பாக்குறாரு சுந்தரம். அப்போ ஓரளவுக்கு மங்கலான வெளிச்சத்துல அங்க அந்த உருவம் நிக்கிறது எதுவுமே தெரியல. சரி, அதோட மறைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே பஸ்ஸை நிறுத்தக்கூடாது, நம்ம தைரியமா இருந்தாதான் இந்த பஸ்ஸை நல்லபடியா கொண்டு போய் ஊட்டியில சேர்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினால அந்த நபர் பஸ்ஸை நேரம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. சரியா ஊட்டிக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கும் இவர் வந்துட்டு இருக்க அந்த டிஸ்டன்ஸ்க்கும். 5 கிலோமீட்டர் இருக்கும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு டிரைவர்ஸ் எல்லாம் யூரின் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பஸ் எடுக்கிறாங்க. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த பஸ்ஸுக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்கு, கெட்ட நாத்தம் மாறி இருக்கு. அதையும் பொருட்படுத்தாம சுந்தரம் என்ன பண்றாருன்னா, ஏதோ இங்க சைட்ல உள்ள அந்த ஸ்மெல்லு தான் ஏதோ அடிக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா பஸ் ரொம்பவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடவே யாரோ பேசுற மாதிரியும் இருந்திருக்கு. இப்போ இது சுந்தரத்துக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. நான் அங்கதான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்திருக்கு. அதுவும் மெதுவான குரல்ல கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இப்போ சுந்தரம் சுத்தி சுத்தி பார்த்திருக்காரு. யோ மணி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆனா மணியை சொல்றாரு, எந்த சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுந்தரத்துக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இவங்கிட்ட சொல்லி இவனை பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போதே இந்த நபரோட கண்ட்ரோலை மீறி பஸ் வேற ஒரு டைரக்ஷன்ல திரும்புற மாதிரியான அந்த ஸ்டேரிங் வந்து இவரோட கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஆனா இவரும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டேரிங்கை கையில இறுக்கி பிடிச்சி பஸ்ஸை கொண்டு போய் ஊட்டியோட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த பயணிகள் எல்லாம் கீழே இறங்குவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இன்னைக்கு போய் இப்படி நடந்துருச்சு, நம்ம வாழ்நாள்ல இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, இந்த பஸ்ல ஏறினதுனாலேயே என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இறங்குறாங்க. அதையும் பொருட்படுத்தாம சுந்தரமும் மணியும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டாங்க இல்லையா, அதுக்கு அடுத்தது பஸ்ஸுக்குள்ளேயே படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சுந்தரம் ஒரு சீட்லையும் மணி ஒரு சீட்லையும் படுத்திருக்காங்க. படுத்து கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரத்துல சுந்தரத்துக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிரைவருங்கெல்லாம் அந்த டயரை செக் பண்ணுவாங்கல்ல, ஒரு மாதிரி தட்டி தட்டி, அந்த மாதிரி அந்த பஸ்ஸோட அந்த டயரை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இது சுந்தரம் தூக்கத்துல இருக்கிற காரணத்தினால அரைக்குறையா கேட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓகே வேற ஏதோ பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனாலதான் இந்த மாதிரி செக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. ஆனா தொடர்ந்து சுந்தரத்துக்கு இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒரு சைடு உள்ள டயரையும் அப்படி தட்டி 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 பார்க்குற மாதிரி அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டதுமே அரைகுறை தூக்கத்துக்கு வந்துட்டாரு சுந்தரம். அடுத்தது எழுந்து உட்கார்ந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாருங்க. எந்த டயர்ல சத்தம் வருதோ அந்த பக்கம் எல்லாம் பாக்குறாரு. அங்க யாருமே இல்லை. இவங்களோட பஸ்ல தான் ஆனா அந்த டயர் தட்டுற சத்தம் நல்லா கேட்டிருக்கு. உடனே இந்த நபர் வேக வேகமா கீழே இறங்கி வந்திருக்காரு. கீழே இறங்கி வந்துட்டும் அந்த டயருங்கள் எல்லாம் பாக்குறாங்க, எங்கேயுமே சத்தம் கேட்கல. இப்போ ரொம்பவே அமைதியா இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தா சத்தத்துக்கு எதுவுமே காணுமே அப்படின்ட்டு. அடுத்தது பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது இவர் படுத்துட்டு இருந்த அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் ஒரு பொண்ணா இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு அழகான பொண்ணா இருக்கு. ஒரு கிராண்டான சாரி கட்டின மாதிரி இருக்கு. இப்போ சுந்தரம் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்நேரத்துக்கு பஸ் எடுக்க முடியாதுமா, நீ கீழே இறங்க, நீ எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் அங்கதான் இருக்கேன், என்னை வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் அங்கதான் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அங்கதான் இருக்கன்னா எங்க இருக்க, உங்க வீடு எங்க, நீ யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் மாறிடுச்சாங்க. ஃபுல்லா அங்க ரோட்ல பார்த்தா அதே உருவம் மாதிரி இருக்கு. இவருக்கு உயிரே இல்லாத மாதிரி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நெஞ்சு வலியாவும் இருக்கு, மயக்கம் வர மாதிரியும் ஆயிடுச்சு. உடனே அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கும்போதே அதே இடத்துல
அப்படியே வச்ச கண்ணு வாங்காம சில மாதிரி நின்றுக்கிட்டே மணி எந்திரிடா, மணி எந்திரிடா அப்படின்னு கத்திருக்காரு. இப்ப மணியும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து ஒரு அரகுற தூக்கத்துக்கு வந்து, என்னப்பா பஸ் ஓட்டும் போதும் பிரச்சனை பண்ற, இப்ப தூங்கும் போதும் பிரச்சனை பண்ற, என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எந்திரிச்சு ஒரு நிமிஷம் பஸ்ஸை சுத்தி பாரு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காருங்க. ஆனா அந்த உருவம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் அங்கதான் இருக்கேன் வாங்க, அங்கதான் இருக்கேன் வாங்க அப்படின்னு மட்டும் சொல்ற மாதிரி கையை காட்டி பேசுற மாதிரி இருந்திருக்கு. இப்போ மணியும் எழுந்திருக்காரு. எழுந்துட்டு அந்த பஸ்ஸை ஃபுல்லா பாக்குறாருங்க. ஆனா அங்க யாருமே இவருக்கு தெரியல. சுந்தரத்துக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உருவத்துக்கிட்ட இருந்து இவரால் மீளவே முடியலைங்க. கையை காலை எதுவுமே அசைக்க முடியாம சில மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காரு. வாய் மட்டும்தான் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அதுவும் இப்போ பேச முடியல. நாக்கே வராத மாதிரி இருந்திருக்கு. ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே நின்றுட்டு பாருங்க. அதன் பிறகுதான் அந்த உருவமானது அங்க இருந்து பஸ் பயணிகளை எப்படி இறங்குவாங்க அது மாதிரி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் போயிருக்குங்க. ஒரு 10-15 அடி போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த உருவம் மாயமா மறைஞ்சிருச்சு. காத்துல கரைஞ்ச மாதிரியும் கரைஞ்சிருச்சு. அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் சுந்தரத்தால நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த நபர் அதே இடத்துல பொத்துன்னு விழுந்துட்டார். அவரால் கை கால்லாம் வெளத்து போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல, பயம். அப்புறம் பொத்துன்னு விழுந்தவரை மணி தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பி விட்டு, என்னப்பா என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. டேய், நம்ம அங்கே பார்த்தா அதே பொண்ணோட உருவம் இப்போ இந்த சீட்டில் உட்காந்துருந்துச்சு, நீ வேணா போய் பாரு, அங்கதான் உட்காந்துருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சுந்தரம். அப்போ மணியும் போய் பார்த்தாராங்க. அந்த இடத்துல காஞ்சி போன ரத்தக்கரை மாதிரி ஒரு 2-3 இடத்துல இருந்திருக்கு. அப்போ அண்ணா நீ சொல்றது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஆமா, நான் இப்படிலாம் பார்த்தேன்டா, அதனால எனக்கு கை காலே வராம போயிடுச்சு, எனக்கு எங்க ஏதோ ஒன்று ஆயிருமோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே அன்னைக்கு தூங்காமலே இருந்திருக்காங்க. தூங்காமலே இருந்து அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா பஸ் ஸ்டாண்ட்லேயே உள்ள ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே 2 பேரும் நைட்டு நடந்த விஷயங்களை பேசிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது இவருக்கு வந்து அந்த பஸ்ஸை எடுத்துட்டு ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு மனசே வரலங்க. வேற யாரையாவது மாத்தி விடலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மணி என்ன சொல்றாருன்னா, நம்ம பகல்ல தானே போறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நைட் ஷிப்ட்ல வந்தாதான் நம்ம கொஞ்சம் பயப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது சுந்தரமும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா அந்த டீ கடைக்காரர் வந்து அங்க உள்ளூர்காரர் தானே, அந்த நபர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் குழப்பத்தோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதையும் அந்த டீ கடைக்காரங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்னப்பா ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுமே சுந்தரமும் மணியும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா அந்த நபர் சொல்றதை கேட்டுட்டு இவர் ஷாக் ஆகி போயிட்டாங்க 2 பேருமே. என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண ஒரு பொண்ணு அங்க கோயம்புத்தூர்ல இருந்து அந்த வளைவுகள்ல வளையும் போது அந்த இடத்துல கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு வர வேண்டிய பொண்ணு அந்த வளைவுலயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது அந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு உயிரோடு இருக்கும்போதே அந்த பள்ளத்துல இருந்து மேல தூக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து தண்ணி, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாம் கத்தி இருக்குங்க. இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு காலையில ஃபுல்லா சாப்பிடல போல. அதனால எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுங்க, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்கு. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போதே அதே இடத்துல உயிர் பிரிஞ்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. இறந்து போன பொண்ணோட அந்த ஆன்மா தான் இன்னமுமே அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்கப்பா. நைட்டு 11 மணிக்கு மேல யாரு வந்தாலுமே அந்த வண்டியை குறுக்காட்டி அந்த பொண்ணு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி நான் விஷயங்களை பார்த்துருக்காங்க. அது எல்லாமே அந்த பொண்ணு பசியோட இறந்து போனதுனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட பக்கத்துல இறங்கி வருவாங்க இல்லையா, அதனாலதான் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாருமே நிறுத்தாம போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீண்டும் தொல்லை பண்ணாது. நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மகிட்டயே வரும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த அந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா இங்க 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா, நம்ம வேற பஸ்ஸை நிறுத்திட்டோமே அப்படின்னு சுந்தரத்துக்கு, ஆஹா நம்ம வேற அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு மணிக்கு பயம், அப்படியே முகமே மாறி போயிடுச்சான். அடுத்தது எப்படி இருந்தாலும் இவங்க வந்து இங்கே ஊட்டியில இருந்து கோயம்புத்தூர் அந்த பஸ்ஸை கொண்டு போய் விட்டாதான் அடுத்த ஆளு மாற்றி விட முடியும். அந்த காரணத்தினால 2 பேரும் தைரியத்தை வர வச்சுட்டு அன்னைக்கு பஸ் எடுக்கிறாங்க. பஸ் ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்திருக்கு. இப்போ நிறைய ஆளுங்கள் இருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் தைரியமா அந்த பஸ் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டார். நல்லபடியா இவங்களும் ஊட்டியை தாண்டி மேட்டுப்பாளையம் தாண்டி
கோயம்புத்தூரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சுந்தரத்துக்கு கை கால் நடுக்கம் பயங்கரமாக நடுங்கிட்டு இருந்திருக்குங்க. பஸ்ஸை கரெக்டாக கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினதுக்கு அப்புறமா பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்றது இவருக்கே தெரியல. ஆனால் பார்த்தா மணி பார்க்குறாருங்க, இப்படி கை நடுங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு போய் கையை பிடிக்கலாம் அப்படின்னு போகிறாரு. பார்த்தா ஃபுல்லாக பயங்கரமாக உடம்பு கொதிக்கிற மாதிரி காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் சுந்தரத்துக்கு தெரியவே இல்லை, அவருக்கு காய்ச்சல் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு. யோ, உனக்கு இப்படி காய்ச்சல் அடிக்குது, என்னப்பா இவ்வளோ நேரம் இப்படி பஸ்ஸை ஓட்டிட்டு வந்துருக்குற, இவ்வளோ காய்ச்சல்ல ஏதோன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மணி சுந்தரத்தை கீழே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஊசியும் போட்டுருக்காரு. ஊசி மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அங்கே டிப்போவில் சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி காய்ச்சல் நான் வரலை அப்படின்ற மாதிரி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொண்டு போய் சுந்தரத்தை விட்டுருக்காரு மணி. அங்கே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, மணி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என் குடும்பத்தில் நீயும் ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. என்னப்பா திடீர்னு இப்படிலாம் பேசுகிற, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீ வேற ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு போய் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி மணியும் சொல்லியிருக்காரு. ஆனா சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா எனக்கு எதுவும் நடக்க போற மாதிரி இருக்கு, என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே மாத்திரை எல்லாம் போட்டுட்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. நல்லா தான் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ மணி என்ன பண்றாருன்னா, இவருக்கு பயம் காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்துல வீட்லயும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நடந்தது எல்லாமே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா இந்த காய்ச்சலுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்காங்க, காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. மணி வந்து பக்கத்து ஊருக்காரு, சுந்தரத்தோட பக்கத்து ஊர். இப்போ சுந்தரம் நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறமா மெதுவாக கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா அவர் வீட்டில் இருக்காரு. இப்போ ஓரளவுக்கு காய்ச்சல் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவங்களோட மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் இல்லைனாலும் நீ பத்திரமா வாழ கத்துக்கோ, நீ தான் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. எதுக்காக இப்படி பேசுறாரு, என்ன ஏது அப்படின்றது ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்காங்க அவங்களோட மனைவி. அன்னைக்கு சாயங்காலமா இவர் வந்துட்டு ஏதோ சாப்பிட்றதுக்கு எனக்கு இந்த டிஷ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களோட மனைவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு நல்லபடியா தான் 9 மணிக்கு படுத்திருக்காரு. படுத்த நபர் அதன் பிறகு ஒரு கத்து பயங்கரமா கத்திருக்காருங்க 10 மணிக்கு. இவங்களோட மனைவி அப்படியே அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு தடுமாறி எந்திரிச்சிருக்காங்க. எதுக்கடா இப்படி கத்துறாரு அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த நபர் காத்துல எதையோ பேசுற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காருங்க. நான் வரேன், விட்டுரு, என்னை விட்டுரு, என் குடும்பத்தை விட்டுரு, நான் வந்துடுறேன், என் குடும்பத்தை விட்டுரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு காத்துல பேசிக்கிட்டே கையை வச்சு காத்துல யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி செய்யெல்லாம் காட்டிக்கிட்டு வாயால பேசிட்டு இருந்திருக்காரு, முணுமுணுத்துட்டு இருந்திருக்காரு. இதை இவங்களோட மனைவி பார்த்ததும், எங்கங்க நீங்க போறீங்க, என்னை விட்டுரு, என் குடும்பத்தை விட்டுருன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ அமைதியா படு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மனைவியை தொடர்ந்து கவனிச்சுதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களே கண்ணை சந்துட்டாங்க. இவங்க கண்ணை சந்த நேரத்துல சுந்தரம் எப்படி எந்திரிச்சாரு, என்ன பண்ணாருன்னு தெரியலங்க. ஆனா சுந்தரம் அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இறந்துட்டார். இவங்களோட மனைவியால தாங்கிக்கவே முடியல. நல்லா படுத்த மனுஷன் எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படின்னு இவங்களும் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி, அதுக்கப்புறமா அந்த டெத் ஆயிடுச்சு இல்லையா, அதனால சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா இவங்களோட மனைவியால நம்பவே முடியல, சுந்தரம் இறந்து போயிட்டாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் எதுக்கும் ஒரு செக்அப் போட்டுக்கலாமே அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயுமே இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டெட் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்லடக்கம்லாம் செய்யணும் இல்லையா, இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு நல்லடக்கமும் செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா தான் மணி மறுபடியும் அவங்களோட மனைவிட்டு கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது. நைட் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு, சாயங்காலம் என்கிட்டயும் இப்படி சொன்னாரு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அழுகையோட சொல்லியிருக்காரு. அப்போ மணி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அந்த ஆன்மாவோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு மனசுல நினச்சிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா மணி அங்கேருந்து கிளம்பிட்டார். மணிக்கிட்டையும் ஆல்ரெடி சொல்லியிருக்காருல, சுந்தரம் என் குடும்பத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த காரணத்தினால மணி அப்பப்போ இவரால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ மணி சுந்தரம் இறந்து 1 வாரத்துக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காருங்க, சுந்தரத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அவங்களோட மனைவி அவங்க பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆறுதலும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த வாசப்படி விட்டு கீழே இறங்கி செப்பல் போட்டு இருந்திருக்காரு. இவர் வந்தது 2 வீலர்ல. அப்போ அந்த 2 வீலர் மேல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி மணிக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கு. அது வேற யாருமே இல்லைங்க, சுந்தரம் தான். அவ என்னையும் எடுத்துட்டா, உன்னையும் கூட்டிட்டு போறதுக்கு வருவா, நீ வந்துடாத, நான் அவளை பார்த்துக்கிறேன், என்னைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்திருக்குங்க. இவருக்கு நல்லா காதல விழுந்திருக்கு.
ஆனா இவர் சுத்தி சுத்தி பாக்குறாரு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பாக்குறாங்க. அந்த 2 வீலர்ல உள்ள சுந்தரம் யாரு கண்ணுக்குமே தெரியல, ஆனா மணியோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாமே நம்மளோட பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன பண்றாராம், பைக்கில் ஏறதுக்கு முன்னாடி அடுப்புல் சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அடுப்போட சாம்பல் அதை எடுத்து திருநீராக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பைக்கை எடுத்தாராம். எடுத்து நேராக இவரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கும் மணி வந்தாச்சு. மணிக்கு ஒரே குழப்பங்கள், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்காரு. அப்போ இவர் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்ற நேரத்துல சுந்தரம் வந்து கனவுல சொல்லுவாராம், ஓகே நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே ஏதாவது இவருக்கு தடங்கள் வருது அல்லது இவருக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னா முன்கூட்டியே 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ கனவுல வந்து சொல்லுவாராம், எச்சரிச்சுட்டு போவாராம். அந்த டைம்ல இவர் எங்கேயும் போகாம இருந்தா இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஒருவேளை மீறி போனார் அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு அந்த இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்குமாங்க. இந்த இதெல்லாம் இவருக்கு தொடர்ந்து நடக்க சுந்தரம் எது சொன்னாலும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாராங்க மணி அப்படின்றவர். இப்பவுமே மணி வந்து சுந்தரத்தோட குடும்பத்துக்கு அப்பப்போ இவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப சுந்தரத்தோட பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு, அவங்களோட பையனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. அந்த காரணத்தினால எப்பவாவது ஒரு தடவை தான் மணி அவங்க வீட்டுக்கு போவாராம். போனா அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்களாம். திரும்பி வரும்போது சுந்தரம் அவரோட கண்ணுக்கு தெரியுற மாதிரியே இருக்குமாம், அல்லது சுந்தரம் ஏதாவது சொல்றதுக்கு வர மாதிரியும் இருக்குமாம். இந்த நிகழ்வு தொடர்ந்து எனக்கு இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு நமக்கு மணி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன மணிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். ஓகே கைஸ், சுந்தரத்துக்கு நடந்த இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.